வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. வசதி படைத்த மாநகராட்சியாக இந்த மாநகராட்சி இன்றைக்கு 76 கோடி ரூபாய் கடல்ல தத்தளிப்பதற்கு என்ன காரணம்? ஊழல் வித்திட்டதே உங்களுடைய தலைவர் தான், ஜெயலலிதா தான். தஞ்சாவூர் மாநகராட்சி சாதாரண கூட்டம் மேயர் ராமநாதன், ஆணையர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக, அமமுக மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் கருப்பு உடை அணிந்தும் கருப்பு துண்டை கழுத்தில் அணிந்தவாறும் கலந்து கொண்டனர். அப்போது கடந்த ஓராண்டுக்கு முன்பு தஞ்சை மாநகராட்சியில் 30 கோடி ரூபாய் இருப்பு உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது 76 கோடி ரூபாயில் கடனில் தத்தளிப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. அது உண்மைதானா என மேயரிடம் கேள்வி எழுப்பிய அதிமுக 41வது வார்டு கவுன்சிலர் மணிகண்டன் அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் மாநகராட்சியில் தணிக்கை குழுவினர் தணிக்கை செய்த ஆவண விவரங்களை காண்பிக்க வேண்டும் எனவும் கூறினார். கடன் இல்லாத மாநகராட்சியாக தஞ்சை மாநகராட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 30 கோடி ரூபாய் கையில் இருப்பு வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசதி படைத்த மாநகராட்சியாக இந்த மாநகராட்சி இன்றைக்கு 76 கோடி ரூபாய் கடல்ல தத்தளிப்பதற்கு என்ன காரணம்? அதற்கு தணிக்கை செய்யப்பட்ட ஆவண விவரங்களை அடுத்த மாத கூட்டத்தில் அனைவரது முன்னிலையிலும் காண்பிக்கப்படும் என ஆணையர் மகேஸ்வரி கூற, அது எப்படி, எந்த ஆவணங்களும் இல்லாமல் தான் கூட்டம் நடத்துவீங்களா? அதுதான் விதியா என கேள்வி எழுப்பினார் மணிகண்டன். 32 கோடி ரூபாய் எப்படி கொண்டு வரலன்னு சொல்றீங்க? இந்த ஊழலுக்கு நான் என்ன சொல்றேன்? அப்போது மேயர் ராமநாதன், கூட்டத்தை சரியா நடத்த விட மாட்டீங்களா? உங்க ஆட்சியின் போது நடந்தது போலவே நடத்தலாம்னு நினைக்கிறீங்களா என கேள்வி எழுப்ப, நாங்க தான் மக்கு, நீங்க நல்ல வாத்தியாரா பாடம் நடத்துங்க என மணிகண்டன் நக்கல் அடித்தார். எப்படி மாமன்றத்தை நடத்துறீங்கன்னு தெரியும். நீங்க மாமன்றத்தை நாங்க என்ன சொல்றோம்? நாங்க சரியாவே நடத்தாம இருக்கிறோம். நீங்க நல்லா நடத்துங்க, நீங்க நல்ல வாத்தியாரா பாடம் நடத்துங்க. நாங்க தான் வாத்தியார் மக்கு, நீங்க நல்ல வாத்தியார் பாடத்தை நான் என்ன சொல்றேன்? நீங்க செய்த தவறுக்கு எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா நாங்க தப்பு செஞ்சா நீங்க செய்வீங்களா? இதை போல வெள்ளை அறிக்கை கேட்ட மற்ற கவுன்சிலர்கள் தஞ்சை மாநகராட்சி மிகப்பெரிய அவலத்திற்கு ஆளாகி இருப்பது உங்களால் தான் என மேயரை நோக்கி குற்றம் சாட்டினர். அந்த வருவாயில் என்ன உங்களுக்கு செலவு இருக்கு? அந்த வருவாயில் என்ன இழப்பு எதன் மூலமாக நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதற்கு மேயர் ராமநாதன், ஊழலுக்கு வித்திட்டதே உங்கள் தலைவர் ஜெயலலிதா தான் என பதிலளிக்க கொந்தளித்த மணிகண்டன், யோ, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என கூற முடியாதா? நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற நாற்காலிக்குன்னு மரியாதை இருக்கு, அதை காப்பாத்திக்க, மேயரோட இருக்கைக்கான கண்ணியத்தோட நடந்துக என ஒருமையில் பேசினார். இதனைத் தொடர்ந்து மரியாதை தெரியாத இந்த சபையில் அமர்ந்திருப்பதே அவல கேடியா என கூறிவிட்டு தனது கூட்டணி கட்சிகளோடு வெளிநடப்பு செய்தார். ஊழல் வித்திட்டதே உங்களுடைய தலைவர் தான், ஜெயலலிதா தான். இந்த நிலையில் திடீரென கோபமாக எழுந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 43வது வார்டு கவுன்சிலர் ஹைஜாக் அணி, இது என்ன கல்லூரியா, ராகிங் பண்ணிட்டு இருக்கீங்க என கத்தினார். பதிலுக்கு அமமுக 36வது வார்டு கவுன்சிலர் கண்ணுக்கினியால் கை நீட்டி வாக்குவாதம் செய்ய, கைய மடக்குங்க என ஹைஜாக் அணியும் எகிரினார். அப்போது அருகே இருந்த திமுக 9வது வார்டு கவுன்சிலர் ஆனந்த் இருக்கையில் பொருத்தப்பட்டிருந்த மைக்கை தன் வாய்க்கு நேராக திருப்பிய கண்ணுக்கினியால், தற்போது ஆன்லைனில் அத்தனையுமே சுலபமா நடக்குது, அடுத்த 5 நிமிஷத்துல ஆவணத்தை காட்ட முடியாதா என ஆவேசமாக பேசினார். அப்போது இருக்கையில் சாய்ந்து சிரித்தபடியே கேட்டுக்கொண்டிருந்தார் திமுக கவுன்சிலர் ஆனந்த். இப்படி சாதாரண கூட்டம் சண்டை கூட்டமாக மாறிய நிலையில் வெளிநடப்பு செய்த மணிகண்டன் செய்தியாளர்களை சந்தித்தார்.
மாநகராட்சியில் நடைபெற்ற பணிகளில் முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து 33 ஆவணங்கள் கேட்கப்பட்டிருப்பதாக ஆணையரே கூறும்போது அது பற்றி தனக்கு தெரியாது என மேயர் கூறுவதாகவும், முறைகேடு நடைபெறவில்லை என்றால் லஞ்ச ஒழிப்பு துறையில் ஏன் 33 ஆவணங்களை கொடுக்க வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பினார். ஊழல் புகார்களை மேயரே இவரே ஒத்துருக்காங்களே, ஆணையரை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆணையரை என்ன சொல்றாங்கன்னா, முறைகேடு தொடர்பாக 32 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு, அதற்காக 31 இனங்களுக்கான ஆவணங்களை கேட்டாங்க, நாங்கள் அவர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கோம்னு சொல்றாங்க. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.